மாநில அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உடனடியாக உள்இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை பகுதியில் நடைபெற்றது. மாநாட்டை தொடங்கி வைத்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்கள் உற்சாகமாக ஆரவாரத்திற்கு இடையே கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். மாநாட்டில் 14 முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசின் சார்பில் தனியாக சாதிவாரி சர்வே நடத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உடனடியாக உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆகியவை அவற்றில் அடங்கும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மேலும் 2% உயர்த்த வேண்டும். மத்திய அரசின் ஓபிசி இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை நீக்க வேண்டும். தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய தீர்மானங்களும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களின் வளர்ச்சிக்காக நிதி அதிகாரத்துடன் கூடிய தனித்தனி கார்ப்பரேஷன்கள் அமைக்கப்பட வேண்டும். பின்தங்கிய வடமாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். போதைப் பொருட்களை ஒழிக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநாட்டில் தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டு உள்ளன.